ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்துல கேசரி யாரு அப்படின்றது தான் பார்க்க போறோம். கேசரி ஹனுமனோட அப்பா, அஞ்சனா தேவியோட கணவர். இவங்க கர்நாடகால இருக்கிற அஞ்சனாத்ரி மலையில தான் வாழ்ந்தாங்க. சுமித்ரை பருக வேண்டிய அமிர்த பாயாசம் கருடர் தூக்கிட்டு பறக்க வாயு பகவான் மூலியமா கருடர் கையிலிருந்து அஞ்சனா தேவிக்கு இந்த அமிர்த பாயாசம் கிடைக்குது. அந்த அமிர்த பாயாசத்தை அஞ்சனா தேவிய பருக சொல்றாரு கேசரி. அஞ்சனா தேவி அது பருகுனதுனாலதான் 5 மாதத்துல பிறந்தாரு ஹனுமன். கேசரியோட மனைவி அஞ்சனைக்கு பிறந்ததுனால ஹனுமனுக்கு கேசரி நந்தன் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. ஹனுமனுக்கு பல சக்தி வாய்ந்த விஷயங்களை சொல்லி கொடுத்தது கேசரி தான். நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல கேசரிக்கு ஏன் பாசிட்டிவ் சிம்பிள் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னா, ராமருக்கு சிறந்த பக்தர் ஹனுமனை இந்த உலகத்துக்கு கொடுத்ததே கேசரியும் அஞ்சனா தேவி தான். அப்போ கேசரிக்கு பாசிட்டிவ் சிம்பிள் தானே கொடுக்கணும். இன்னும் ஹனுமனோட தந்தையான கேசரியை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பாருங்க. கேசரியும் அஞ்சனா தேவியும் குரங்கு இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால தான் ஹனுமன் குரங்காவே பிறக்கிறாரு. குரங்குகளுக்கு பிரசவ காலம் 5 மாதம் அப்படின்றதுனால அமிர்த பாயாசத்தை பருகுன 5 மாசத்துல ஹனுமன் பிறந்துடுறாரு. மனிதர்களுக்கு 10 மாத கர்ப்ப காலம் அப்படின்றதுனால கௌசல்யா, கைகேயி, சுமித்ரைக்கு அமிர்த பாயாசத்தை பருகுனதுக்கு அப்புறம் 10 மாதங்கள் கழிச்சு தான் குழந்தைங்க பிறக்கிறாங்க. இன்னும் நீங்க கேசரிய பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ஸை பாருங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.